வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஸோ நம்ம தளபதி அவர்கள் வந்து நேற்று வந்து சும்மா ஒரு சில அல்லுசிலைகளை வந்து கலாச்சி விட்டாப்புல. வாட் ப்ரோ, ரொம்ப வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அது எதற்காக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம முதல் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமே இங்கே ஒரு சில அல்லு சில்லுகள், எப்படி சொல்கிறது, நம்மளை குறை சொல்லி அவங்களுடைய கட்சியோட இருப்பை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில அல்லு சில்லுகள் வந்து அந்த மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பொங்கி எழுந்தாங்க. இதுமாரி நம்ம தளபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று அந்த பக்கம் நெல், ஒன்று இந்த பக்கம் நெல், நடுவில் நின்று அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தளபதி ரசிகர்கள், நம்ம டிவிக்கு தோழர்கள் வச்சு பொலன்னு பொழந்ததில் வந்து இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வாசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் நேற்றைய தினம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதி அவர்கள் வந்து ஸோ இந்த வேடை யூஸ் பண்ணோன்னே உடனே வந்து நாம் தற்கொலை கட்சிகள், அதாவது சீமான் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, ஒன்லி திரள் பிச்சை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மட்டுமே கட்சி வச்சுருக்கும் சீமான் அவர்கள் வந்து, சீமான் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய தினம் அது வந்து எங்கள் அண்ணன் சொன்னதை கூட காப்பி அடித்து தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான இதெல்லாம் வந்து ட்விட்டரில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வழக்கம் போல் நம்ம தளபதி ரசிகர்கள் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்லாம் பார்த்தா இனிமேல் வந்து தளபதிக்கிட்டே நம்ம வச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறது கிடையாது, எல்லாமே ஏன்னா ஓசி சோறு திங்கிறவங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஒரு கட்சி மாநாடு வைப்பாங்க, அதை பற்றி பேசணும், அதை பற்றி போகணும், கட்சி தொண்டர்களுக்கு ஊக்குவிக்கணும், அதெல்லாம் கிடையாது. மற்ற கட்சி ஏதாவது ஒரு கட்சி கூட்டம் போடுதா, அதில் ஒரு அப்படி பேசிட்டார், இதில் ஒரு இப்படி பேசிட்டார். மற்ற கட்சிகளை குறை சொல்லி மட்டுமே கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஒரு கட்சி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது சீமான் கட்சி மட்டும் தானே தவிர வேறு எந்த கட்சியுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கட்சிக்கு அவர் வேலை பார்த்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட வேட்பாளர் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அட்லீஸ்ட் அவராவது ஜெயிச்சிருப்பார். ஏன் இதுவரை டெபாசிட்டே வாங்கலை அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை சொல்கிறத மட்டுமே வேலையை வச்சுருக்காரு. பட் ஆனால் இவரோட கட்சிக்கு எப்படி சொல்கிறது, கூடாரமே காலியாகுது, அதை பற்றி யோசிக்க மாட்டாப்புல. அதை பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து மக்கள் பிரச்சனை இல்லைங்க, அது கட்சி பிரச்சனை அப்படிம்பாரு. ஸோ மடை மாட்டுவார். ஸோ இது போல் தேவையில்லாத வேலை தான் பண்ணுவார். அதே போல் தளபதி அவர்கள் சொன்ன அந்த வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னது வந்து என்னமோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் தளபதி வந்து தலைவா படம் வரும்போதே வந்து இந்த ப்ரோங்கிற வேடை வந்து எங்கள் தளபதி தான் வந்து ட்ரெண்ட் பண்ணது. ஸோ அதை தெரியாமல் கூமுட்டத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க. அதே போல் எங்கள் தளபதி வந்து முதல் மாநாட்டில் பேசினது தான் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொன்னது தான் வச்சு நீங்கள் வந்து ஒரு சந்து கூட்டத்தில் நீ உங்கள் அண்ணனுக்கு கதறிட்டு கிடந்தீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் காப்பி அடித்து பேசுகிறதுல தப்பு இல்லைப்பா, உண்மையை பேசுங்க, உள்ளதை பேசுங்க. வெறும் பொய்யா சொல்லி தமிழக இளைஞர்களை முட்டாளாக்காதீங்க.